வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் இண்டோவிண்ட், டாடா கன்சூமர் ப்ராடக்ட், என்டிபிசி, லூபின், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டவ்கிராஃப்ட், சனாதன் டெக்ஸ்டைல் லிமிடெட், மேரிகோ இந்த கம்பெனிகளில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 -1.02% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -0.88% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -0.24% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -0.34% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் -0.17% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4வது நாளாக வந்து தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 வந்து ஒரு நல்லாவே வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்கே. பட் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 247 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகி 23,981 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான அளவு வந்து ஒரு டிக்ளைன் வந்து பார்த்துருக்குது. இதுக்கான மெயினான ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வோட ரேட் கட்டை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ரேட் கட்டுங்கிறது வந்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் வந்து இன்னைக்கு 964 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 79,218 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 247 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 23,952 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு 3வது கன்சிக்யூட்டிவ் டேவா வந்து லாஸை வந்து கொடுத்துருக்குது. மெயினாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் தான் வந்து நிறைய வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி பேங்கிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 564 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 51,576 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட ஒரு அன்சர்டனிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறனால இன்வெஸ்டர்ஸ் வந்து அமௌண்ட்டை வெளியே எடுக்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளும் வந்து ஒரு சரிவை கொடுத்துருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பஜாஜ் ஃபின் சர்வீஸ், ஏஷியன் பெயிண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த கம்பெனிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளைனை வந்து கொடுத்துருக்குது. ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு மோனோபோலியா ஸ்ட்ராங்காக வந்து அந்த செக்டாரில் வந்து இருக்கிறாங்க, பெயிண்ட் செக்டாரில் இருக்கிறாங்க. ஸோ இது டவுன் ஆகும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா லாங் டேர்முக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த செக்டாரில் இவங்களுக்கு காம்படிஷனாக நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால இது ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார் வந்து ஒரு நல்ல ஒரு கெயினை கொடுத்துருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி வந்து இன்னைக்கு ஒரு 4% அளவுக்கான வளர்ச்சி வந்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி சுகர் செக்டாரும் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா சுகர் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்கு. அந்த ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை வந்து பார்த்துருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து எல்லா பங்குகளும் வந்து டவுன் ஆகிட்டு இருக்க ஒரு நேரத்தில் வந்து டிசிஎஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டை வந்து கொடுத்துருக்கு. இதுக்கான மெயின் காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்பக்ஸ் வந்து இந்தியா விட்டு வெளியேற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து ரூமர்ஸ் வெளியே வந்துகிட்டு இருந்தது. இப்போ அது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து டாட்டால இருந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸோட பங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு ரிலீஃப் வந்து கொடுத்துருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசிஏ லேபரேட்டரி இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 5% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இந்த பங்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்க ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 5% ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏ, எஃபிஐ அண்ட் டிஐஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு டிஐஎஸ் வந்து 14,699 கோடி அளவுக்கான பங்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. 10,756 கோடி அளவுக்கான பங்குகளை வந்து விற்றுருக்கிறாங்க. அதே மாதிரி நெட் வேல்யூவில் இன்னைக்கு டிஐஏ வந்து
3946 கோடி அளவுக்கு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. FPI பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 12,285 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. 16,910 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ல வந்து 4,224 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க FII. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல இன்னைக்கு டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி, சிப்லா, BBCL, சன் ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸ், JSW ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், கிரிசம், ஏஷியன் பெயிண்ட். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோரண்ட் ஃபார்மா, IOC, ICICI, NHPC, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா LTI மைண்ட்ரி, ABP, ஜியோஃபின், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி பவர். இந்த கம்பெனிகள்லாம் வந்து ஒரு டாப் லூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க. நிஃப்டி 50 இன்னைக்கு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா அண்ட் ஹாஸ்பிட்டல் செக்டர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையுமே வந்து மோஸ்ட்லி ஃபார்மா செக்டர்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இண்டோவிண்ட். இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரைட் இஷ்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கோடி அளவுக்கான வேல்யூவேஷனில் இருக்க போது இதுக்கான அப்ரூவல் வந்து கம்பெனிக்கு வந்து கிடைச்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் செக்யூரிட்டிஸ் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மில்லியன் அளவுக்கான டாலர் இவங்க வந்து கேரண்டடாக கொடுத்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓவர்சீஸ் மூலமாக நடக்கிற ஒரு ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளை பண்ணி ஸ்டாச்சுட்டரி அண்டு ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்லாம் வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து முறையாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 1.8% அளவுக்கு வந்து ஃபால் ஆயிருக்குது. அதே மாதிரி 23% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த ஒரு வருஷத்தில் இதோட வேல்யூவேஷன் இது வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் இந்த கம்பெனியில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இது வரைக்குமே வந்து ஒரு ரூமர் வந்து இருந்தது இந்தியாவில் ஸ்டார்பக்ஸ் வந்து இந்தியா விட்டு வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து பேஸ்லெஸ்ஸான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சூமர் ஆப்ரேஷன் அதாவது டாடா ஸ்டார்பக் மூலமாக வந்து அவங்க இந்தியாவில் 460 ஸ்டோர்ஸ் கூட வந்து டைப் போட்டு பண்ணியிருக்கிறாங்க 75 சிட்டிஸில். இதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளானும் வந்து CEO சுஷந்த் தாஸ் இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 2028க்குள்ள ஒரு 1000 ஸ்டோர் வந்து இந்தியாவில் பண்ண போகிறதாகவும் ஆல்ரெடி இதுக்கு 19 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்பக்கோட ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனோவேஷனை ஃபோக்கஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோர்ஸாக இருக்கணுங்கிறத வந்து மெயினாக எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 0.6% வரைக்கு இன்க்ரீஸ் ஆகி 915 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னதான் வந்து இது ஒரு நல்ல நியூஸாக இது அப் ட்ரெண்டில் போயிருந்தாலும் நம்ம FMCG செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் கன்சியூமர் டூரபிலிட்டி ப்ராடக்டில் இருக்கக்கூடிய செக்டாருமே வந்து டவுன் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து கன்சியூமர் டூரபிலிட்டி ப்ராடக்ட் கீழே தான் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் FMCGயும் மிங்கிளாகி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான ஒரு ட்ரெண்டு தான் இருக்கும். ஓவரால் நம்ம இந்தியாவோட எக்கனாமியை பொறுத்து தான் வந்து இது மூவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NTPC இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். NTPC பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இது வரைக்கும் ஒரு பவர் ஜென்ரேஷன் செக்டாரில் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து கிரீன் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக வந்து NTPC கிரீன் IPO வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா NTPC வந்து நியூக்ளியர் பேஸ்டு எனர்ஜி ஜென்ரேஷன்லையும் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. நான் ஃபாசியல் ஃபியூல் எனர்ஜி ஜென்ரேஷனில் இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கான லேண்ட் அக்விசேஷனுக்காக வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் வந்து ரெக்வசேஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா CMD குர்தீப் சிங் என்ன வலியுறுத்துறாருன்னா நியூக்ளியர் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 20-30 வருஷங்களுக்கு எனர்ஜி செக்டாரில் ஒரு குரூஷியலாக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கும். இந்த செக்டாரில் NTPC இப்போ என்டர் பண்ணுறனால இது மெயின் பிளேயராக இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில். ரினியூவபிள் எனர்ஜி கோல்னு பார்க்கும்போது NTPC வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2032க்குள்ள 60,000 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உண்டாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி அவங்க நிறைய சோலார் அண்டு பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட கரண்ட் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது
பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 8850 மெகாவாட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இவங்க வச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா 80,000 கோடி அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்க கரண்ட் கெப்பாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கான செட்டிங்ஸையும் வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷனையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பீகார்ல 3000 4000 மெகாவாட் ஹவருக்கான ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு பார்க்குறாங்க. இது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனர்ஜி மேனேஜ்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லூபின் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். லூபின் பார்மசூட்டிக்கல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஏட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜென்ரிக் ஹெச்ஐவி டேப்லெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்றதுக்கான ஒரு எஃப்டிஏ அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. லூபின்ஸோட இந்த அப்ரிவேட்டிவ் நியூ ட்ரக் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஏஎன்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து எம்ட்ரிகபின் அண்ட் டொனோஃபோவிர் டேப்லெட் 200 mg/25 mg இந்த 2 டேப்லெட்டுக்கான அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஜென்ரிக் ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து நாக்பூர் ஃபெசிலிட்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த அப்ரூவல் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி தான் வந்து ஒரு கம்பெனி இந்த விதமான மெடிசின்ஸ் வந்து உற்பத்தி பண்றதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்குது உங்களுக்கு. இது மார்க்கெட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மற்ற கம்பெனிகளுக்கு வந்து அடுத்த 180 நாட்களுக்கு, அதாவது அடுத்த 6 மாசத்துக்கு இந்த அப்ரூவல் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஸோ இவங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரா வந்து மார்க்கெட்ல வந்து வந்திருக்கிறாங்க யூஎஸ் மார்க்கெட்ல. ஸோ இந்த 6 மாசம் முன்னாடியே இவங்க உற்பத்தி பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டை வந்து கொடுக்கும். ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து 2098 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 2.6% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மார்க்கெட்ல கெயின் பார்க்கும்போது இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 60% அளவுக்கான கெயினை கொடுத்துருக்குது. லாஸ்ட் 2 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 188% அளவுக்கான கெயின் வந்து கொடுத்துருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3000 கோடி அளவுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் வந்து எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி க்ரோத் பண்றது தான் வந்து அவங்களோட பிளானா இருக்குது. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா 2025 30க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை வந்து 400 MTPA வந்து அடுத்து 2030க்குள்ள கொண்டு வரணுங்கிறத பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சஸ்டைனபிலிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கிறாங்க. நெட் ஜீரோ எமிஷனுங்கிறது 2050க்குள்ள வந்து ஜேஎஸ்டபிள்யூ வந்து எய்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து. அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து இன்டகிரேட் பண்றாங்க அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்ல. அதே மாதிரி இவங்க வந்து நிறைய லாஜிஸ்டிக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க அக்விசிஷன் பண்றது மூலமா பார்த்து. நவ்கார் கார்பரேஷன் அண்ட் சில்வரி பைப்லைன் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து அக்வயர் பண்றது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லாஜிஸ்டிக் கெப்பாசிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஷனுங்கிறது வந்து ஜெய்ஹார்த், தர்மாத்ரா, கோவா இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியூ போர்ட்ஸும் வந்து பண்றாங்க. ததார், கெனி, முர்க் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இவங்க வந்து நியூ போர்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட growth வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. ஃபினான்ஷியல் ஹெல்த்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 30 2024 தான் வந்து இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஜீரோ நெட் டெபிட் பொசிஷன் வந்து எட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இவங்க வந்து அவங்களோட கஸ்டமர் டைவர்சிஃபிகேஷனும் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி கார்கோ வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48% அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. இவங்க வந்து மெயினா இது வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக வந்து 50-50 ஸ்பிளிட்ல வந்து இந்த தேர்ட் பார்ட்டி அண்ட் இவங்களோட ஓன் கார்கோ கான்ட்ரிபியூஷன் வந்து பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுக்கு வந்து எய்ம் பண்றாங்க அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சனாதன் டெக்ஸ்டைல் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க. 550 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 கோடி வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆகும், மற்றதெல்லாம் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ்லையும் பண்ண போறாங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 46.72 லட்சம் ஷேர்ஸ் வந்து இவங்க இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த ஐபிஓங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 23 வந்து ஓப்பன் ஆக போகுது. அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் பிரைஸா வந்து இருக்குது. அதே மாதிரி இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் growth பொட்டன்ஷியலும் இந்த கம்பெனிக்கு இருக்குது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டிங் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க அனலிஸ்ட்லாம். இதோட மார்க்கெட் பொசிஷன் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து 2024 வந்து 20.2 எக்ஸா வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட
மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 2700 கோடியா வந்து இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160% வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ள வந்து வளர்ந்து வரக்கூடிய டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல வந்து இவங்களோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இதோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பிரைஸ் பேண்ட் பார்க்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12% ப்ரீமியம்ல வந்து இருக்குது. இதோட பிரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 305 இருந்து 321 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. கம்பெனியோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பாலிஸ்டர், காட்டன் அண்டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த செக்டார்லாம் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்தியா டெக்ஸ்டைல் யான் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் மார்க்கெட் ஷேரில் 1.7% வந்து வச்சிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 2024. இந்த ஐபிஓ வந்து மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டிஏஎம் கேபிட்டல் அட்வைசரி அண்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதோட அலாட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 24 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி இதோட லிஸ்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து டிசம்பர் 27 வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ் கிராஃப்ட் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸ்டவ் கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் வந்து இன்னைக்கு 8.5% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 52 வீக் ஹையை விட அதிகமான ஒரு லெவலில் வந்து இருக்குது. 973 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மெயினாக இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ஐகேஇஏவோட வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீசனால தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 22% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா 56% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி 2024 இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் வந்து 110% அளவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குது அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐகேஇயோட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து ப்ராடக்ட் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது குக்வேர் வந்து ஐகேஇக்காக வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 வந்து லான்ச் ஆக போகுது. இது வந்து குளோபலாக ஸ்டவ் கிராஃப்டோட ப்ரெசன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. ரெவன்யூ க்ரோத்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Q2 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து 418 கோடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 கோடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து ஒரு இதை விட ஹை ரெவன்யூ க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லாஸ்ட் 3 மாசத்துல ஒரு 6% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 897 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் வந்து ஒரு 8.5% வந்து இன்க்ரீஸ் ஆகி 973 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இயர் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் இருந்தது. பட் இது இவங்களோட டெப்ட்லாம் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 இயர்க்குள்ள சடசடன்னு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது இவங்களோட ரெவன்யூ க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இருந்தாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிகோ இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் லீகல் பேட்டில் வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸஸ் இவங்க கூட வந்து ஒரு லீகல் பேட்டில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பியூர் கோகோனட் ஆயிலாம் வந்து எடிபிள் ஆயில் அதாவது சாப்பிடக்கூடிய ஒரு ஆயில் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து இவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது இவங்களுக்கு வந்து எக்ஸஸ் டியூட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது இவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இது வந்து எடிபிள் ஆயில் இல்லை, அதாவது பியூர் கோகோனட் ஆயிலுங்கிற ஒரு ரீசனால வந்து இது எடிபிள் ஆயில் கேட்டகரிக்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் வந்து போயிருந்தாங்க. ஸோ இந்த அப்பீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிகோ கம்பெனிக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குது. இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்து மாற போகிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த கேஸ் நடந்த ஒரு ரீசனால் வந்து இவங்களுக்கு வந்து பெனால்ட்டியும் இது வரைக்கும் வரப்போகிறது இல்லை. ப்ளஸ் அவங்களோட க்ரோத்தும் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q3 2024 அதாவது வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% அளவுக்கான கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 433 கோடியாக வந்து இருக்க போகுது நெட் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கேஸ் வின் பண்ணனால ஆல்ரெடி இது வந்து வந்துருச்சு. ரெவன்யூ க்ரோத்துன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2746 கோடியாக வந்து இருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ வித் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7.6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 2664 கோடியாக வந்து இருக்குது கம்பேர் டு லாஸ்ட் குவார்ட்டரில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது 5% அளவுக்கு. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு க்ளோசிங்கில் 642 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. 0.3% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களுக்கு இந்த கேஸ் வந்து சாதகமாக முடிஞ்சதுக்கு அப்புறம்.
ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 24,000 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து உடச்சி கீழே இறங்கி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் இருந்த லெவலில் தாண்டி இப்போ டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட்டான 23,600 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 23,400 அப்படிங்கிற லெவலில் தொட்டுட்டு தான் வந்திருக்குது. ஸோ ஃபர்தராக அந்த 23,600ங்கிற சப்போர்ட்டையும் கீழே உடச்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு மெயினான காரணங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாகவே, அதாவது எக்கனாமிக்கலாகவே குளோபலாக எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கண்ட்ரி வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிலையுமே வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான நோட்டில் வந்து இல்லை, நெகட்டிவான நோட்டில் தான் இருந்தது. ஸோ அந்த ரீசனாலையும் ஆல்ரெடி வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் ஆர்பிஐயுமே வந்து ரேட் கட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரேட் கட்டுங்கிறது தள்ளி போயிடுச்சு. அது மேபி பிப்ரவரி இல்லைனா ஏப்ரலுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அடுத்த ஹோப்பாக இருந்த ஃபெடரல் ரிசர்வோட ரேட் கட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து தள்ளி போயிருச்சு. ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க கன்னியூவாக. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், லாஸ்ட் 2 வீக் இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏயோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எஃப்ஐஎஸ் வந்து வெளியே எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பை பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் ஒரு பயத்தில் வந்து பணத்தை வெளியே எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கும் லாஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நியூஸஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.